ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பெஸ்ட்டான லாங் டேர்ம் டாஸ்க் வாட்சிங் ஜாப் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் சூப்பராகவே ஏர்ன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்ளிகேஷன் சேம் லுக்கிங் லைக் ஜிஎம்ஆர் அண்ட் ஐஏஎஸ் அப்ளிகேஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதே சேம் லாங் டேர்ம் அப்ளிகேஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம ஜாயின் பண்ணி சூப்பராக ஏர்ன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நியூ லாங் டேர்ம் அப்ளிகேஷன் நேம் VAS. ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ரீயாகவே நம்ம ஒரு 4 days நம்ம வீடியோஸ் பார்த்துக்கலாம். ஸோ அது 1 dayக்கு 50 rupees, 4 daysக்கு 200 rupees கிடைக்கும். ஸோ நீங்கள் 200 rupees நீங்கள் ஃப்ரீ பிளானில் இருக்கும்போது வித்ரா பண்ண முடியாது. ஸோ எனி ஒன் பிளான் நம்ம ஆக்டிவேட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளான் பார்த்தீங்க அப்படின்னா 2200 பிளான் இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஃப்ரீ பிளானில் 200 ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் 2000 நீங்கள் பே பண்ணிவிட்டு டெய்லி இன்கம் நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு ஆன்லைன் ஜாப் அப்படின்னாலும் நம்மளுடைய ஓன் ரிஸ்கில் தான் நம்ம எடுத்து பண்ணணும். கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஒரு அமௌண்ட்டு நீங்கள் ஒரு அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமை இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணணும். கடன் வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் லாஸும் வரலாம், ப்ராஃபிட் வரலாம் இல்லையா? அதே மாதிரி கான்செப்ட் தான். பட் ஆன்லைன் ஜாப் அப்படிங்கிறது 100% ரிஸ்க்கு. பட் அதையும் தாண்டி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஒரு சின்ன ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு சின்ன லெவலில் யூஸ் பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறேன். அதுக்கு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். கன்ஃபார்ம் ரீசார்ஜ் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இந்த பிளான் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கன்ஃபார்ம் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்வாலிட் மெம்பர்ஸ் இருக்கக்கூடாது. அதே போல் ஒரு ஃபோனில் ஒரே ஒரு ஐடி தான் லாகின் பண்ணணும். ஒரு நம்பரில் ஒரு ஃபோனில் ஒரே ஒரு ஐடி தான் யூஸ் பண்ணணும். மல்டி அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஐடி பிளாக் ஆகும். அதே போல் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி முடிச்சுட்டு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லிங்க் ஷேர் பண்ணணும். ஸோ அவங்களுமே கன்ஃபார்ம் ரீசார்ஜ் பண்ணுற மெம்பர்ஸாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் லிங்க் ஷேர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க VAS பிளான் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதும் இன்டர்ன், அதாவது ட்ரையல் மெம்பர்ஸ்க்கு நம்ம பார்ப்போம் வீடியோஸ். ஸோ அது எப்படின்னா ஒரு 5 டாஸ்க் இருக்கும். 4 days நம்ம பார்க்கலாம். ஸோ 1 dayக்கு 50 rupees, 4 daysக்கு ஸோ 200 rupees நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும். அந்த அமௌண்ட்டை நம்ம வித்ரா பண்ண முடியாது, ஆல்ரெடி சொன்னது தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு பிளான் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2200 பிளான் ஃபஸ்ட்டு பிளான். அதுக்கு நீங்கள் நீங்கள் 2000 பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ பேமெண்ட் பண்ணி முடித்ததும் நீங்கள் வீடியோஸ் பார்க்கலாம். 1 dayக்கு 72 rupees ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ மந்த்லி உங்களுக்கு 2160 rupees ஏர்ன் பண்ணிக்க முடியும். 1 year வேலிடிட்டி நமக்கு 26,280 rupees ஏர்ன் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா 6,600. ஸோ செகண்ட் பிளான் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பிளான் ஆல்ரெடி ரீசார்ஜ் பண்ண அந்த 2200 rupees அப்படிங்கிறது உங்கள் வேலெட்டுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி முடித்ததும் பிளான் பை பண்ணதும் அந்த அமௌண்ட் ஃபஸ்ட்டு பிளான் ரிட்டன் ஆகிரும். அதை நீங்கள் வித்ராவும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் பிளானுக்கு நம்ம 6,600 பே பண்ணிட்டோம் அப்படின்னா பிளான் பை பண்ணுறோம். பை பண்ணி முடிச்சதுமே ஃபஸ்ட்டு பிளான் அந்த அமௌண்ட்டு 2200 வேலெட்டுக்கு வந்துடும். ஸோ அதை வித்ரா பண்ணிக்கிறோம். அப்புறம் டெய்லி இன்கமாக 216 rupees நமக்கு ஏர்ன் பண்ணிக்க முடியும். மந்த்லி 6,480 rupees ஏர்ன் பண்ணிக்க முடியும். 1 yearக்கு 78,840 ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பிளான் பார்த்திங்க அப்படின்னா 13,600 rupees. ஸோ ஃபஸ்ட்டு 3 பிளான்ஸ் மட்டும் தான் அவைலபிள். நெக்ஸ்ட்டு 45,000 இது எல்லாமே இப்போ எதுலையுமே ஓப்பனில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதில் 3 பிளான் மட்டும் தான், ஃபஸ்ட்டு ஒரு 3 பிளான்ஸ் மட்டும் தான் ஓப்பனில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணாலும் அந்த மாதிரி பெரிய பெரிய பிளான்ஸ்லாம் நீங்கள் எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்ளிகேஷனில் ரெஃபரல் கம்பல்சரி கிடையாது. பட் ரெஃபர் பண்ணிங்க, அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த நல்ல வாய்ப்பை அறிமுகப்படுத்துகிறீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு நீங்கள் தெளிவாக சொல்லிடுங்க. கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஒரு ஃபோனில் ஒரு ஐடி தான் யூஸ் பண்ணணும், மல்டி அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிடணும். ஸோ அப்படி மல்டி அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக பிளாக் ஆகும் ஐடி. ஸோ அதனால் கவனமாக யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நீங்கள் டைரக்ட் லெவலில் உங்கள் ஃப்ரெண்டை அறிமுகப்படுத்தும் போது 10% இன்கம், அவங்க எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுறாங்களோ அதில் 10%. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பிளானில் ரீசார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா 220 rupees உங்களுக்கு கிடைக்கும். அது லெவல் 1 கமிஷன். இது லெவல் 2ல் நீங்கள் ரெஃபர் பண்ண ஒரு ஃப்ரெண்டு அவங்களுக்கு கீழே யாராவது இன்வைட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு 88 rupees கிடைக்கும். அதே போல் 3rd லெவலில் யாராவது ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா 44 rupees கிடைக்கும். ஸோ இப்படி உங்களுக்கு லெவல் கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க. செகண்ட் பிளானில் யாராவது இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 660 rupees கிடைக்கும். செகண்ட் லெவலில் அதே போல் யாராவது உங்கள் ஃப்ரெண்டு அறிமுகப்படுத்தினவங்க அவங்களுக்கு கீழே யாராவது ரெஃபர் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு 264 rupees கிடைக்கும். 3rd லெவல் கமிஷன்ஸும் உண்டு. ஸோ இந்த இமேஜ் தெரிகிற மாதிரி நமக்கு கமிஷன்ஸ், ரெஃபரல் கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இது போக நமக்கு மந்த்லி சேலரி கொடுக்குறாங்க. ஸோ இன்டர்ன் அசிஸ்டண்ட் அதாவது நம்ம டேரெக்டில் 15 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா மந்த்லி சேலரியாக 10,000 கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்மல் அசிஸ்டண்ட் இதுக்கு என்ன அப்படின்னா நம்ம டேரெக்டில் 30 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா மந்த்லி சேலரியாக 25,000 கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய என்னோட மொபைல் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ரீசார்ஜ் பண்ண முடியும், மினிமமாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்கிறவங்க மட்டும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ரிஜிஸ்டர் லிங்கை தரேன். ஸோ ரிஜிஸ்டர் லிங்கை கிளிக் பண்ணதும் இந்த பேஜுக்கு வருவீங்க. ஸோ இதில் உங்களுடைய மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஸோ அந்த பாஸ்வேர்டை மறக்காமல் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அதை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். சரியா, ஒரு நம்பர், ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அது வரும். ஸோ அதை ஜஸ்ட்டு மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாகின்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணதும் அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேஜில் அப்படி ஜஸ்ட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்டர்ன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இன்டர்ன் வீடியோஸ் பார்க்கணும். ஸோ இன்டர்ன் வீடியோஸ் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணலாம். ஸோ 4 days நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கணும், 4 days முடிச்சுட்டு பண்ணாலும் பண்ணலாம். இல்லை இன்டர்ன் பார்க்காம ஃபஸ்ட்டு பிளான் வர்றேன் அப்படின்னா அது உங்களோட விருப்பம் தான். பட் நான் என்னோடய சஜஷன் நீங்கள் இன்டர்ன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பிளானுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா 2,000 பே பண்ணால் போதும், 2,200 பிளானுக்கு. ஸோ அப்போது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள், வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ரீசார்ஜுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் இந்த பேஜுக்கு வருவீங்க. ஸோ இதில் கம்பெனியோட QR கோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஜஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய செலக்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த பிளானுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்களோ அந்த பிளானை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கம்பெனியோட QR கோடு அப்படி இல்லைனா UPI ID கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை காப்பி பண்ணிவிட்டு நேராக பேடிஎம்மை ஓப்பன் பண்ணி பேடிஎம்மில் பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் கண்டிப்பாக இங்கே அப்லோட் பண்ணணும் இந்த ஆப்பில். ஸோ அதுக்கப்புறம் UTR நம்பர் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் காப்பி பண்ணி UTR நம்பரை நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. தென் அப்புறம் சூஸ் ஏ ஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பேமெண்ட் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கண்டிப்பாக மறக்காமல் அப்லோட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி முடிச்சதும் எந்த பிளானில் இருக்கீங்களோ அந்த பிளானுக்குள்ளே V1 V2 எந்த பிளானோ அதுக்குள்ளே வீடியோஸ் இங்கே இருக்கும். ஸோ இந்த டாஸ்க் ஹாலில் டச் பண்ணி நீங்கள் எந்த பிளானில் இருக்கீங்களோ அதை டச் பண்ணி நீங்கள் வீடியோஸ் பார்த்து முடிச்சிருங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வேலெட்டில் ஜஸ்ட்டு 280 rupees வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னால் பர்சனல் இன்ஃபர்மேஷன்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிடுங்க. ஸோ அதில் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். மை பேங்க் டீட்டெயில்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் நேமு, அக்கௌண்ட் நம்பர், பேங்க் பிரான்ச்சு, இந்த மாதிரி IFSC கோடு இது எல்லாமே எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரெஃபரல் லிங்க்கு ஷோ ஆகும். ஸோ அதை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.